அனைவருக்கும் வணக்கம். நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி. எவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் பல. சீனிவாச திருக்கல்யாணமும் மாட்டுப்பொங்கல் சமையல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மார்கழி கடைசி நாள். நாங்கள் இருக்க ஏரியாவில் சீனிவாச திருக்கல்யாணம் நடக்குது. அதை பார்க்குறதுக்கு கோவிலுக்கு கிளம்பிட்டேன். வேலைகள்லாம் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் இந்த வருஷம் லேட்டாகவே தான் கிளம்பினேன். நான் போகும்போதெல்லாம் பஜனைலாம் பாடி முடிச்சிட்டாங்க. மேடையில் இருந்த ஆண்டாள் சிலையை எடுத்துகிட்டு வந்து ஆப்போசிட் சைடு வச்சுட்டு அது கூடவே காமாட்சி அம்மன் விளக்கும் வச்சுட்டாங்க. அடுத்து மாலை மாத்திர நிகழ்ச்சி நடக்குது. இந்த வருஷம் கொஞ்சம் சிம்பிளாகவே தான் பண்ணி முடிச்சிருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகும், ஆனால் இந்த வாட்டி சீக்கிரமாகவே முடிச்சிட்டாங்க. வேலையாகவே வீட்டுக்கு வந்துட்டேன். ஆண்டாள் கொடுத்த மாலையும் சீனிவாச பெருமாள் கொடுத்த மாலையும் 2 பேரும் எடுத்துகிட்டு வந்து மாலையை ஆடிட்டு வராங்க. ஆண்டாளுக்கு சீனிவாச கொடுத்த மாலையை சுடுறாங்க. ஆண்டாள் கொடுத்த மாலையை சீனிவாச பெருமாளுக்கு சுடுறாங்க. மாலை மாற்ற நிகழ்ச்சி நடந்ததும் அரசாணிக்கால் நடுறதுக்கு அந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அரசாணிக்கால் நட்டுட்டாங்க. அரசாணிக்கால் நட்டு முடித்ததும் பூநூல் போடுறாங்க. சீனிவாச பெருமாளுக்கு பூநூல் சாத்துறாங்க. பூநூல் சாத்தும் நிகழ்ச்சி நடந்ததும் காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடக்குது. அலமேலுமங்கை, லக்ஷ்மி, ஆண்டாள் எல்லாருக்கும் காப்பு கட்ட நிகழ்ச்சி நடக்குது. காப்பு கட்டு நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சதும் அடுத்து ஸ்ரீ ஸ்ரீனிவாசா, ஸ்ரீ ஆண்டாள் மங்கை, ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ அலமேலுமங்கை திருக்கல்யாணம் நடக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. வீட்டில் கல்யாணம் ஆகிற பிள்ளைங்க இருந்தாலும் வேறு எதனா ஆசைகள் இருந்தாலும் மனசில் நினச்சிக்கோங்க. அந்த ஆசைகள் எல்லாமே கூடிய சீக்கிரம் கைகூடும் என்று சொல்லிட்டு ஐயரு சொல்லிக்கிட்டு இருந்தார். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை பேரில் தான் நம்மளும் போய்கிட்டு இருக்கோம். அதை மாதிரி தான் மனசில் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த உலகத்துக்கே படி அளக்கிற அந்த எம்பெருமான மனசில் வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுக்கு வாழ்க்கையில் என்னங்க அதிகமாக தேவைப்படும்? கடன் இல்லாத வாழ்க்கை. வீட்டில் இருக்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிக்கணும், உண்ண உணவு, இருக்கும் இடம், அவ்வளோதான். நல்ல பழக்கங்கள் இருந்தாலே அதுவே போதுமானது. இதை எல்லாத்தையும் மனசில் நினச்சிக்கிட்டு அந்த எம்பெருமான வேண்டிட்டு கண்ணுக்கு குளிர்ச்சியாக மனசுக்கு நிறைவாக ஸ்ரீ சீனிவாச திருக்கல்யாணம் பார்த்துட்டு சந்தோஷமாக கிட்ட போய் சாமி ஆரத்தியும் எடுத்துக்கிட்டு அப்படியே எங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். பக்கத்தில் குட்டி குட்டி பசங்க எல்லாமே வந்திருந்தாங்க. அவங்களையும் கீவில் நிற்க வச்சு பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். மறுநாள் போகின்றதுனால அங்கே உட்காந்து சாப்பிட வேணாம், பக்கத்துலேயே தான் வீடு இருக்குது, வாங்க போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துச்சு. சீக்கிரமாகவே இந்த வாட்டி திருக்கல்யாணம் முடிஞ்சது. இந்த ஏரியாவுக்கு வந்ததுலேருந்து 1 வருஷம் கூட தவறினதில்லை. திருக்கல்யாணம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அடுத்த வருஷமும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அந்த எம்பெருமான் அருள் கொடுக்கணும். மறுநாள் போகி பண்டிகை. வாங்கிட்டு வந்த பிரசாதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு படுக்க போயிட்டோம். காலையில் போகின்றதுனால சீக்கிரமாக எழுந்துக்கணும் இல்லையா? அதனால் காலையில் 5:30 மணிக்கு தான் எழுந்து போகி பண்டிகையை கொண்டாடியாச்சு. ஒரு கற்பூரை எடுத்துக்கிட்டு வீட்டில் பழைய பாய்ங்க 2 இருந்தது, கிழிஞ்சு போயிட்டு அதை வச்சு போகி மூட்டம் போட்டுட்டு அடுத்த வேலையை கண்டினியூவாக பார்க்க ஆரம்பித்தாச்சு. வீடெலாம் தொடச்சி விட்டுட்டு பூஜை சாமான்கள்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து அதெல்லாம் பொட்டு வச்சு ரெடி பண்ணிவிட்டு அன்றைக்கி சாயங்காலம் கொஞ்சமாக சக்கரை பொங்கல் வச்சு எங்கள் வீட்டு குலதெய்வத்தை நினச்சி சாமி கும்பிட்டாச்சு சந்தோஷமாக. போகி அன்னைக்கு இப்படி தான் நான் சாமி கும்பிட்டேன். அதெல்லாம் ஆனால் வீடியோலாம் நான் எடுக்கலை. வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால நானே எல்லாமே பண்ணணுன்றதுனால வீடியோக்கெல்லாம் எதுவுமே எடுக்கலை. மறுநாள் பெரும்பொங்கல்
சூரிய பகவானுக்கு படைக்கணும். காலையில் எழுந்து சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளை முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரத்தில் பொங்கல் பானைக்கு மஞ்சள் கொத்துலாம் கட்டி பொட்டு வச்சு ரெடி பண்ணிட்டேன். அடுப்பில் தான் வைக்கிறது. அதுக்குன்னு தனியாக ஒரு பாத்திரம் இருக்குது. அதை தான் வருஷம் யூஸ் பண்ணுறது. பொங்க பானையில் பால் தண்ணிலாம் சேர்த்து பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்து பொங்கல் ரெடி பண்ணிட்டேன். இது கூடவே பல வகையான காய்கள் சேர்த்து ஒரு குழம்பு வச்சு சூப்பராக அன்னைக்கு சூரிய பகவானுக்கு பொங்கல் சொல்லி சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்டாச்சு. மறுநாள் இன்னைக்கு மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு என்ன சமையல் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம், முருங்கைக்காய், மாங்காய், அவரைக்காய் போட்ட சாம்பார் வச்சுருக்கேன். சுட சுட ரசம் வச்சுருக்கேன். வாழைக்காய் பொரியல். இது கூடவே உளுத்தம் வடை சுட்டு வச்சுருக்கேன். நல்லா மெதுன்னு பஞ்சு போல் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வடை என்னாலே கூடவே பாயாசமும் இருக்கும். பால் பாயாசம், அப்பளம். இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் சமையல். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மாடுகளுக்கு மட்டுமல்ல, வீட்டில் முன்னோர்கள் இறந்துருந்தானா அவங்களுக்கும் துணியெல்லாம் வச்சு படைப்பாங்க. வருஷத்தில் ஒரு நாள் துணி வச்சு மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு முன்னோர்களை நினச்சி சாமி கும்பிடுவாங்க. இது கூடவே வெண்பொங்கலும் செஞ்சு வச்சுருக்கேன். எல்லாமே ரெடியாக இருக்குது. இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு இன்னும் நிறையவே செய்வாங்க. நான்வெஜ்ஜெலாம் கூட செய்வாங்க. இன்றைக்கி நெய் ரைஸ் செஞ்சு வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பலன்னு தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு வச்சுருக்கேன். சிக்கன் கிரேவி. இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் சமையல் இதுதான். இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் என்றதுனால நாங்களும் எங்கள் மாமியார் மாமனாருக்கு ஒரு புடவை, வேஷ்டி, சட்டை, துண்டு வச்சு அது கூடவே வெத்தலைப்பாக்கு, பூ 5 ரூபா, 11 ரூபா, இல்லைனா 101 வச்சு அதை மாதிரி சாமி கும்பிடலாம். எங்கள் மாமியார் தீர்க்க சுமங்கலியாக இறந்தாங்க. அதனால் அவங்களுக்கு மங்கள பொருள்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம். விளக்கேற்றி படையல் போட்டு துணியெல்லாம் வச்சு சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்டுட்டோம். அதிகமாக வேலைகள் இருந்ததுனால எப்படி செய்கிறேன் ஏது செய்கிறேன்னு சொல்லிட்டு என்னால் ஃபுல் வீடியோக்கெல்லாம் எடுக்க முடியலை. இப்படி தான் எங்கள் வீட்டு பொங்கல்லாம் நாங்கள் கொண்டாடணும். நீங்கள் எப்படி கொண்டாடினீங்கன்னு சொல்லுங்கள். அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. கிராமத்து தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.